இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பார்த்தீங்களா, இது ரொம்ப அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவர் ஆபிராமுக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை சொல்றாரு. அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லுவார்னா, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. இவனும் அதே மாதிரி ஆபிரகாம் சொன்னபடியே என்ன செய்தான், புறப்பட்டு போயிடுறான். அதுதான் ஆண்டவர் என்ன சார் திரும்பமாக அவனுக்கு தரிசனமாகுதாரு. அப்போ தரிசனமாகி இந்த வார்த்தையை சொல்றாரு. மோரே என்னும் சமபூமியில் தரிசனமாகுதாரு. ஆகி மோரே அப்படின்னாலே அந்த இடம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையுடைய இடம் தான் அந்த மோரே. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இஸ்ரவேல் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை நிறைவேற்றியும் காமிச்சார். அதனால அவன் என்ன செய்தான்னா, தனக்கு ஒரு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்னு பார்க்குறோம். பலிபீடம்னா என்னென்னா, தொழுது கொண்டான், துதித்தான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பலிபீடம் கட்டுறதில்ல. நாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறோமோ, எந்த இடத்துல அவருக்கு ஆராதனை செய்கிறோமோ, எந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்துகிறோமோ அதான் பலிபீடம். நம்முடைய இருதயம் ஒரு பலிபீடம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய பகுதிகளில் கர்த்தர் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. நாம் வாழ்கிற இடத்துல உள்ள அந்த இடம், நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களா, அதை நாம் விசுவாசிப்போம். அவர் தலைமுறைகளின் தேவன், குடும்பங்களின் தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஒருபோது கைவிடவே மாட்டார். இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பின்னால் வரும் காலங்களில் பார்க்குறோம். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்த தகப்பன் நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நம்மளை வைத்திருக்கிறாரு. பார்த்தீங்களா, அதுக்கு நாம் நன்றி சொல்லணும். அந்த இடத்த நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போனா நம்ம இடம் கொடுக்காரு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் சந்ததிகளுக்கு வாய்க்க பண்ணுறாரு. அப்புறம் ஊழியத்தையும் சந்ததிக்கு கொடுக்குறாரு. அதான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னா, இந்த தேசம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இடமா இருக்கலாம், நம்முடைய வருமானங்களாக இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஊழியமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா, சந்ததிகளுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்ததுனால நாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை துதிக்க வேண்டும், துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அவரை நம்முடைய இதய பலிபீடத்தில் வைத்து துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுகிறார். உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்னு சொன்ன வார்த்தை